So hey guys, welcome back to the channel. Actually ஒரு சின்ன வேலையா அம்பத்தூர் போயிட்டு இருக்கேன். ஸோ போகிற வழியில் அப்படியே நம்மளோட க்ரூஸ் கண்ட்ரோலோட ஃபங்க்ஷனாலிட்டியும் டெஸ்ட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் காரோட நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் போட்டோன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நிறைய இனிமேல் வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கேன். கார் ஆக்சசரிஸோ இல்லை கார் நியூ மாடல் கார்ஸ் வரது பற்றியோ பண்ணலான்னு இருக்கேன் நிறைய. ஸோ இப்போ வந்துட்டு அம்பத்தூர் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் அந்த பைபாஸில் அப்படியே ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம்னு சொல்லிட்டு அதோட ஃபங்க்ஷன் எப்படி எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன் கிளியராக. நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் XL6ல பார்த்தோம். அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய கார்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேடட் டெக்னாலஜியோட வருது. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி தான் இப்போ XL6ல ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலாக கால்ட் அஸ் க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், க்ரூஸ் கண்ட்ரோல்னால் என்னவாக இருக்கும், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அண்ட் அது நம்ம ஆன் த ரோட்டில் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்க போது அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணால் ஏதாவது இஷ்யூஸ் ஆகுமா, அதை பற்றி எல்லாம் ஃபுல்லாக இன்னித்தோட வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் கம்ப்ளீட்டாக. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் அடிங்க. அப்போ தான் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட வருவோம் கைஸ் XL6 பற்றி. I'll catch you up in the outer ring road. Bye. ஓகே, ஸோ கைஸ் நம்ம அம்பத்தூருக்கு போகிற பைபாஸ் வந்துட்டு ஏரியாச்சு. ஸோ குயிக்காக ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்து ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷூட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் ado கைஸ் நம்ம ஃபுல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்க்கலாம், போய் ஸ்டே டியூன். ஓகே கைஸ், ஸோ எஸ் நம்ம செட்டப் பண்ணியாச்சு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட க்ரூஸ் கண்ட்ரோலோட ஃபுல் கண்ட்ரோலு. அண்ட் இப்போ நம்ம தான் ஐடலில் இருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே மாதிரி வரும். ஸோ இப்படி அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே ஒன்று வரும். ஸோ இது வந்துட்டு என்ன ஸ்பீடில் வந்துட்டு க்ரூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அண்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அண்ட் கிளச் இருக்குது. ஸோ இது பேக் வந்துட்டோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ் அண்ட் லெட்ஸ் see how the cruise control works. ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நல்ல ஒரு பிக்கப் எடுத்தாச்சு. நம்ம கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ்க்கு போயிடலாம். ஸோ ஹேண்ட்லிங்கெல்லாம் வேறு லெவல். XL6ஓட கண்ட்ரோல் எஸ்பெஷலி இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல்லாம் வேறு லெவல். ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் வந்துட்டு லெட்ஸ் சே 70 வச்சுக்கலாம். ஓகே, 70ல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ அவங்க ஐகான் மாறும் உங்களுக்கு. ஸோ கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 71. இப்போ நான் கால் எடுத்துட்டேன். ஸோ இங்கே உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும், நான் கால் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், என் கால் இங்கே இருக்க ஆக்சிலேட்டர்லே இல்லை. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீடை பாருங்கள், 70 km/h மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹைவேல யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்மூத்தாக அது பாட்டு வண்டி போயிட்டுருக்கும். மைலேஜ் சேவ் ஆகும். இப்போ எங்கேயாவது ஸ்பீட் லிமிட்டர் வச்சுருக்காங்க, கேமரா மாதிரி வச்சுருக்காங்க, 80 km/h 80 இல்லை 75 வச்சு க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் அமுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது பாட்டு ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். இது எப்போ கட் ஆஃப் ஆகும்னா, இப்போ இந்த கேன்சல்னு ஆப்ஷன் இருக்குது, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். இல்லாட்டினா உங்களுக்கு பிரேக் லைட்டாக டச் பண்ணாலோ இல்லாட்டா நம்ம வந்து கியர் சேஞ்ச் பண்ணுறது கிளச்சை டச் பண்ணாலோ கட் ஆஃப் ஆயிரும் கம்ப்ளீட்டாக. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் விட்டு வெளியில் வந்துடுவோம். இப்போ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நிறைய பேர் கேட்குறது, இப்போ 70 செட் பண்ணால் 70 தான் போகுமான்னு. கண்டிப்பாக கிடையாது. இப்போ உங்களுக்கு நான் 80 இது செட் பண்ணுறேன். இது மேலே இப்படி நீங்கள் மேலே இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80 போகும். அப்படின்னா இன்சென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரெடியூஸ் பண்ணால் கீழே ரெடியூஸ் ஆகும். நான் இப்போ நான் 80ல் வைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அங்கே ஸ்பீடோ மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 80 டச் ஆகிருக்கும். இப்போ நான் 83 டச் பண்ணுறேன். வண்டியோட ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது அப்படியே. ஸோ பார்த்தீங்கன்னா 83ல் இப்போ நான் ஃபுல் ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் திருப்பி ரெடியூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 72 ஆனோடனே பாருங்கள் வண்டி ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. அந்த ஸ்பீடோ மீட்டரும் அப்படியே டவுன் கீழே இறங்க வந்துட்டுருக்கோம். ஸ்பீடோ மீட்டரும் கீழே வந்து 72ல் வந்து நிற்கும். இப்போ திருப்பி எனக்கு பிக்கப் ஏற்றணுன்னா நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு 85 தான் மேக்ஸிமம். ஸோ உங்களுக்கு பாருங்கள் ஸ்பீடோ மீட்டரில் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த ஸ்பீடோ மீட்டர் 85க்கு வரது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்கேஸ் நான் இப்போ வந்துட்டு இந்த கேன்சல்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்பீடோ மீட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆக தொடங்கிடும். பிகாஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ நான் செட் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி வந்துட்டு 76ல் வச்சுட்டேன். இப்போ ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் பிரேக்கை வந்துட்டு ஒரு லைட் டச் கொடுக்குறேன். அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு பாருங்கள் கட் ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் திருப்பியும் நான் வந்துட்டு 59ல் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா?
and let's set it to 55ல செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு 5th gear போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடுச்சு கைஸ், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ we are all good there. So this is the main function of a cruise control guys. Cruise control எங்கே யூஸ் பண்ணணும்னா, திருப்பியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், you can use cruise control only in a highway, not anywhere else. நீங்கள் வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது cruise control because it's always risky. Suppose நம்ம வந்துட்டு இந்த மாதிரி cruise control செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்கிட்டீங்கன்னா it's going to create a big problem because you're going to crash for sure. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு keep yourself safe. கரெக்டான இந்த மாதிரி ஹைவே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைவேல போகும்போது எம்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும். நைட் டைமில் க்ரூஸ் கண்ட்ரோல் போடாதீங்க, ஏன்னா நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் நிறையவே இருக்குது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி யூஸ் பண்ணுறது, அது எஸ்பெஷலி XL6ல வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் நம்ம செட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து லிட்டரலி வந்துட்டு ஏரோப்ளைன் மோடுன்னு மாதிரி தான் இருக்கும் அது பார்க்கவே. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் செட் பண்ணி நீங்கள் ஆக்சிலேட்டர் கால் எடுத்துருவீங்க, அது பாட்டு ஸ்மூத்தாக அந்த இன்ஜின் ரன்னிங் அப்படியே இருந்துட்டு இருக்கும். பட் ஸ்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டால் கண்டிப்பாக ஸ்டீரிங்கோட கண்ட்ரோல் நீங்கள் தான் வச்சுக்கணும், ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக வராது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சேஃபாக பண்ணுங்கள். அண்ட் எஸ் எப்படி இருக்குது ஃபீட்பேக்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. So thank you so much guys for watching the whole video. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ல இன்னும் நான் நிறைய வீடியோஸ் பண்றேன். So next video சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பரத் ஐயப்பன். So take care, see you, peace out, bye.